சீமான் என்ன பேசியதை முதல்ல அதை பார்ப்போம். சீமான் பேசிக்கிறத பார்த்துட்டு மற்ற எல்லாத்துக்கும் வரும். இந்திக்கார பையெல்லாம் அவனே பெட்டி கட்டி ஜலோ ஜலோ அவனே போயிட்டு இருப்பான். எத்தனை பேரை எங்க தூக்கி பச்சு வெளுக்கிறேன்னு தெரியாது. எங்க தூக்கி வச்சு வெளுக்கிறோன்னு அவருக்கே தெரியாது. அவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா அதான் பண்ணுவாராம். அதாவது ஒரு அரசியல் மேடையில் தான் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவேன்னா, வடமாநில தொழிலாளரை எத்தனை பேரை எங்க வச்சு வெளுக்கிறேன்னு தெரியாது. அத்தோட நேரத்தில் அவரு கொடூரமா பேசியிருப்பான் மனுஷன். கஞ்சா வச்சிருந்தான் போடுறா, அவின் வச்சிருந்தான் போடுறா, பொண்ணை கைப்பிடிச்சிருக்கான் கற்பழிப்பு போடுறா, அங்க ஒரு பாலியல் தொல்லை போடுறா, ஒரு 1000 பேரை தூக்கி உள்ள போட்டு அவனுக்கு சோறு போடாத உள்ள வச்சு பிச்சு விட்டேன்னு வச்சுக்க. கஞ்சா வச்சுக்கிறான், அபின்னு வச்சுக்கிறான், இந்த மாதிரி கற்பழிப்பு பாலியல் புகார் அப்படின்னு சொல்லி 1000 பேர் உள்ள தூக்கி போட்டு பிச்சு விட்டுருவாராம் அவர் ஆட்சிக்கு வந்தா. இப்போ அவர் ஒரு அரசியல்வாதி, அரசியல் மேடையில் தான் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறாருன்னா, அந்த என்ன பண்ணுன்ற விஷயத்தில் கஞ்சா வச்சுக்கணும் வழக்கு போட்டுருவேன், அபின்னு வச்சுக்கணும் வழக்கு போட்டுருவேன், இந்த பாலியல் தொல்லை கற்பழிப்புன்னு வழக்கு போட்டுருவேன்னு அவரால் முடிஞ்சதை அவங்களுக்கு எதிரான வேலையை செய்வேன்னு சொல்கிறார். இது வட மாநில தொழிலாளரை பார்த்து நேரடியாக சொல்கிறார். வட மாநில முதலாளியை சொல்ல. காலங்காலமாக இங்கே முதலாளிகள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு யாரும் முதலாளி எதிர்த்து வாய் வராது. தொழிலாளர் தான் கேவலமானவன். அவனு யார்? அவனு நம்மள மாரி தான். இந்த பேச்சின் அடிப்படையில் தொடர்ச்சியாக பல வீடியோக்கள் ரீல்ஸ் அடித்து தள்ளுறானுங்க. பரிதாபங்கள் வீடியோ வரைக்குமே அது ஒரு காமெடியாக இருக்குது. அது என்ன இம்பாக்ட் பண்ணியிருக்குன்னா தெரியுது இல்லை. 4 பேர் கஞ்சா அடிச்சுட்டு சின்ன பசங்க வட மாநில தொழிலாளர் தேர்ந்தெடுக்கிறானுங்க. யாரை வேணால் பண்ணியிருக்கலாம். மூளை அங்கே போகுது. அது காரணம் இந்த பேச்சுகளும் தொடர்ச்சியாக இருக்கிற ரீல்ஸுகளும் நமக்குள்ளே இருக்கிற வெறுப்பு, தொழிலாளர் மேலே இருக்கிற வெறுப்பு.